ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 6 ஏஜ் ப்ராப்ளம்ல பார்க்குறோம். 2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மகன் மற்றும் தந்தை இவங்களோட வயதுகளின் விகிதம் 2015 என்ன சொல்றாங்க அப்படின்னா 1:4 இந்த ரேஷியோல இருக்கு அப்படின்றாங்க. ஸோ 2023 அதாவது 8 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3:8ங்கிற ரேஷியோல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா 2010 தந்தை மற்றும் மகன் வயதுகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரி போட்டு சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது 1x + 8 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கு 3 மாறிடுது. ஸோ 1x + 8 இயர்ஸ் ஆஃப்டர் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 4x + 8 இயர்ஸ் ஆஃப்டர். ஸோ ரெண்டுத்தோட ரேஷியோ என்னவா இருக்கு அப்படின்றாங்க 3:8ங்கிற ரேஷியோவில் இருக்குன்றாங்க. நம்ம இந்த மாதிரி ரேஷியோஸில் வந்துச்சுனாலே நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், பின்னமாக எழுதிக்கலாம். ஸோ பின்னமாக எழுதும்போது 1x / 4x + 8 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது 3/8ன்னு இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x + 64, அதாவது 8 × x 8x + 8 × 8 64 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 3 × 4x அப்படின்றது 12x + 24, 3 × 8 24. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x 12x இது ஒன் சைடு வரும்போது 12x - 8xனா 4x கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது உங்களுக்கு 24 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 64 - 24 அப்படிங்கிறது வந்து 40 கிடைக்கும் பேலன்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 4 அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா இப்போ நம்ம டேரெக்டாகவே இந்த ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோலேயே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 × 10 = 4 × 10. 2015 வந்து இந்த ரேஷியோ, இது 2015 என்ன கிடைக்குது 10:40. இது சன்னோடது, இது ஃபாதரோடது. ஸோ செகண்ட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 2010 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2010 போது நமக்கு 2 பேரோட வயதுகள்லையுமே நம்ம 5 வருடங்களை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா 2015 10ங்கிறது 5 வருடங்கள் தான். ஸோ 10 - 5 40 - 5 என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 + 35ன்னு கிடைக்கும். ஸோ 2 பேரோட கூடுதல் தான் நம்ம கேட்குறாங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 40ன்றது கிடைக்கும். ஸோ 40 தான் 2 பேரோட வயதுகளின் கூடுதல். இது ஆப்ஷன் ஏல இருக்குது.